தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஜல்லிக்கட்டை அனுமதித்து மத்திய அரசு ஒரு ஆணை பிறப்பித்தது. மத்திய அரசு தங்களால் எந்த அளவிற்கு தமிழக மக்களுக்கு அவர்களோடு, அவர்கள் மனதோடு, அவர்கள் உணர்வோடு, அவர்களோட பண்பாடோடு இணைந்து எந்த அளவிற்கு இதற்கு நாம் அனுமதி பெற்றுத்தர முடியும் என்று நினைத்து அதற்கான ஆணையை பிறப்பித்தார்கள். இதில் எந்த விதத்திலும் காளைகள் துன்புறுத்தப்படுவதில்லை, இது ஒரு பண்பாடோடு கூடிய வீர விளையாட்டு என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்காகத்தான் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சட்ட ரீதியாக இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு எதிர்கொள்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும். ஆனால் இதில் பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு உணர்வுகளை மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உயரிய எண்ணத்தோடு தான் அந்த ஆணையை பிறப்பித்தார்கள் என்பதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதே போல இந்த விலங்கின ஆர்வலர்கள் அவர்கள் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் அவையெல்லாம் விட்டுவிட்டு இதற்கு எதிர் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அதனால் சட்ட சிக்கலை எப்படி தீர்க்க முடியும் என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நான் டெல்லியில் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறேன். பின்பு நான் அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். காட்சிப்படுத்தப்பட்ட பள்ளியிலிருந்து ஜல்லிக்கட்டு, அதாவது இந்த காலையை ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நடத்தலாம் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இல்ல அது நீக்கவில்லை. ஏனென்றால் அதனால்தான் நீக்கி இருந்தால் இன்னும் அதிகப்படியான சட்ட சிக்கல்கள் வந்திருக்கும். ஆனால் இது வீர விளையாட்டு தான், இதை காளைகளை துன்புறுத்தவில்லை. அதனால் சில கருத்துக்களோடு அதை மறுபரிசீலனை செய்து அரசாணை பிறப்பித்தார்கள். அதனால் இப்படித்தான் எந்த அளவிற்கு சட்ட ரீதியாகத்தான் அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு முன்னால் பல வரலாறுகள் இருக்கிறது. அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பித்து அதற்கு சட்ட ரீதியாக பல சிக்கல்கள் வந்திருக்கிறது. ஆனால் நமக்கு இது மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. உண்மையிலேயே தமிழக மக்களோடு சேர்ந்து எனது வருத்தத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நமது நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. நம்பிக்கையோடு எந்த விதத்தில் இதை சட்ட ரீதியாக நாம் அணுக முடியும் என்பதையும் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். டெல்லிக்கு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அதனால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சட்ட வல்லுநர்கள் கூறக்கூடிய ஒரே கருத்து வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணணும், அந்த விஷயத்துல அமைச்சரவை கூடி ஒரு அவசர சட்டமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முதலுக்கும் இந்த ஆலோசனை இருந்தது. ஆனால் அதிலும் அட்டார்னி ஜெனரல் அதற்கும் சில விஷயங்களை சொல்லி இருந்தார், அப்படி உடனே அது நடைமுறைப்படுத்த முடியாது என்று. அதனால் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு சட்ட நுணுக்கங்கள், சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. ஏனென்றால் இது இன்று நேற்று வந்த பிரச்சனை அல்ல. 2008 இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் எந்த அளவிற்கு இருக்கும் சட்ட நுணுக்கங்களையும் சிக்கல்களையும் நீக்கிவிட்டு இந்த அனுமதியை பெற்றுத்தர முடியுமா என்பதை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. மேம், இந்த கேஸை ஹேண்டில் பண்ண நீதிபதி வந்துட்டு 21வது நூற்றாண்டுல பாரம்பரியம் அப்படின்ற பேர்ல காளைகளை துன்புறுத்துறதை வந்துட்டு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீதிபதியின் கருத்துக்களுக்கு நான் எதிர்கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் மறுபடியும் நாம் சொல்வது இதில் காளைகளை துன்புறுத்துவது கிடையாது, காளைகள் கொண்டாடப்படுகிறது என்பதை மிக தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓரிரு நாட்கள் தான் இருக்கு இன்னும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு, அங்கங்க ஏற்பாடுகள்லாம் தீவிரமடைந்துச்சு. இந்த நிலைமையில மத்திய அரசு என்ன மாதிரி விரைந்து நடவடிக்கை? குறுகிய காலகட்டம் இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்கள் அந்த ஆணையை பிறப்பித்தார்கள். அதனால் மத்திய அரசு இந்த கால அவகாசம் பற்றியும், தமிழக உணர்வு பற்றியும், தமிழ் மக்களின் உணர்வு பற்றியும், இந்த வீர விளையாட்டை பற்றியும் மத்திய அரசு முழுவதுமாக கிரகித்திருக்கிறது, உணர்ந்திருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியாக சிக்கல் வந்திருப்பதனால் அது வழக்காடு மன்றம் நடைமுறையில் எவ்வளவு குறுகிய காலத்திற்குள் இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று சட்ட ரீதியாக என்னால் சொல்ல இயலாது. ஆனால் மத்திய அரசு எந்த விதத்திலெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அதில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதியில் வந்து இப்ப தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பாஜக ஆதரவு தெரிவிக்குமா? சட்ட ரீதியாக இதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. மக்களின் உணர்வு ரீதியாக அவர்களோடு ஒன்றி இருக்கிறோம் என்று நான் சொல்ல இயலும். இப்ப இதுல தமிழக அரசு வந்து தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இதில் தமிழக அரசு அப்படிப்பட்டால் கேவியட் மனு ஒன்றையும் அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். இன்னொரு ஆலோசனையும் ஏற்கனவே இன்னொரு நீதிபதி சொல்லி இருந்தார். தமிழக அரசிடம் கூட அந்த உரிமை இருக்கிறது, அவர்களே கூட அவசர சட்டம் போடலாம் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள். எது எப்படி இருந்தாலும் எந்தெந்த விதத்திலாவது சட்ட நுணுக்கங்கள் மட்டுமல்ல, அரசாணை மூலமாக எப்படியாவது அனுமதி பெற்றுத்தர முடியும் என்றால்
அது நல்லதுதான். யார் செய்தார்கள் என்றில்லை, நல்லதுதான். நாம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஏனென்றால் இப்பொழுது நமக்கு வந்திருப்பது சட்ட சிக்கல். இதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆலோசனையாக இருந்து கொண்டிருக்கிறது.